சிரிய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் அடுத்து என்ன நடக்கும்? சிரியாவில் தற்போதைய நிலை என்ன? சிரியாவை ஆதரிப்பவர்கள் யார் யார்? சிரியா வீழ்ந்தால் யார் பலனடைவார்கள்? சிரிய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் விளைவுகள் நீண்டகால குழப்பத்துக்கு அச்சாணியாகவும் மற்றும் சிக்கலானதாகவும் இருக்கும். மனிதாபிமான நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மக்களில் வாழ்வாதாரங்கள் சரிவடைவதுடன் இடப்பெயர்வு மற்றும் பல இன்னல்கள் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். சிரிய அரசு வீழ்ந்தவுடன் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வரை இடம்பெயரக்கூடும் என்று ஐநா ஏற்கனவே எச்சரித்துள்ளது. பிராந்திய ஸ்திரமின்மை ஏற்படக்கூடிய அபாயங்கள் உள்ளது. சிரியாவில் ஏற்படும் அதிகார வெற்றிடம் பிராந்திய உறுதியற்ற தன்மையை அதிகரிக்க வழிவகுக்கும். சிரியாவின் பல்வேறு அரசியல் மற்றும் ஆயுதம் ஏந்திய பிரிவுகள் சிரியாவின் கட்டுப்பாட்டிற்காக போட்டியிடுகின்றன. இது அண்டை நாடுகளையும் மோதலில் இழுக்கக்கூடும். சர்வதேச ஈடுபாடுக்கான சிக்கல்கள். சிரியாவில் தமது சொந்த நலன்களைக் கொண்ட அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், துருக்கி மற்றும் பல ஐரோப்பிய போன்ற நாடுகள் தங்கள் நலன்களை பாதுகாக்க அல்லது புதியதாக சிரியாவில் ஏற்படும் அரசாங்கத்தில் செல்வாக்கு செலுத்த தங்கள் ஈடுபாட்டை அதிகரிக்கக்கூடும். பயங்கரவாதம் மேலும் பெருக வாய்ப்பு. சிரியாவில் பசார் அல் அசாத் ஆட்சி கவிழ்வதால் உண்டாகும் குழப்பம் பயங்கரவாத குழுக்கள் காலூன்ற வளமான நிலத்தை வழங்கக்கூடும். இது பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்புக்கு மேலும் அச்சுறுத்தலாக இருக்கும் வாய்ப்புள்ளது. அடுத்து, பொருளாதார தாக்கம். சிரியாவில் நடைபெறுகிற பல ஆண்டுகால மோதல்களால் ஏற்கனவே பேரழிவிற்கு உள்ளாகியுள்ள சிரிய பொருளாதாரம் மேலும் சரிவை எதிர்கொள்ளக்கூடும். இது மக்களுக்கு வறுமை மற்றும் கஷ்டங்களை அதிகரிக்க வழிவகுக்கும். மேலும் இன்னும் பல மோசமான நிலைமைகள் காத்திருக்கின்றன. இது சிரியாவின் மீது ஆதிக்கம் செலுத்த நினைக்கின்ற நாடுகளின் செயல்பாடுகளுக்கு ஏற்ப மாறுபடும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளர்ச்சியாளர்கள் முன்னேற்றம். சிரியாவில் ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம், அதாவது HDS என்ற போராளிக் குழு தலைமையிலான கிளர்ச்சிப் படைகள் சமீபத்தில் அலெப்போ மற்றும் ஹமான் நகரங்களை கைப்பற்றின. அவர்கள் இப்போது சிரியாவின் 3வது பெரிய நகரமான ஹோம்ஸை நோக்கி முன்னேறி வருகின்றனர். சிரியாவில் அரசியல் ஸ்திரத்தன்மை வேகமாக மாறி வருவதால் பல்வேறு நாடுகளும் அமைப்புகளும் சிரியாவின் நெருக்கடிக்கு பதிலளித்து வருகின்றன. இந்தியா தனது குடிமக்களை சிரியாவை விட்டு வெளியேறுமாறு ஒரு ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் பதற்றத்தை குறைக்க அழைப்பு விடுத்துள்ளார். சிரிய அரசின் நேர்த்தியான பதிலடி. ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதரவுடன் சிரிய அரசு கிளர்ச்சியாளர்களின் முன்னேற்றத்தை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. சிரிய வெளியுறவு அமைச்சர் ஹசாம் அல்-சபாக் கிளர்ச்சியாளர்களின் நடவடிக்கைகளை பிராந்தியத்தின் அரசியல் வரைபடத்தை மாற்றி மீண்டும் உருவாக்கும் முயற்சிகள் என்று கண்டித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ மத்திய கிழக்கின் வரைபடத்தை மாற்றுவேன் என்று கொக்கரித்திருந்ததை நீங்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. இன்றைய நிலையில் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத் தலைமையிலான சிரிய அரசாங்கம் இன்னும் வீழ்ச்சியடையவில்லை. ஆனால் அது குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கிறது. சிரிய அரசாங்கத்தை எதிர்க்கும் எதிர்த்தரப்பு படைகள், குறிப்பாக ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம், அலெப்போ மற்றும் ஹமா போன்ற முக்கிய நகரங்களை கைப்பற்றி கணிசமான வெற்றிகளைப் பெற்றுள்ளதாக சமீபத்திய அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சிரிய இராணுவம் ஹமாவிலிருந்து பின்வாங்கியுள்ளது. HTS எதிர்த்தரப்பு படைகள் முன்னேறுகையில் சிரிய அரசாங்கப் படைகளுக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. சிரிய அரசாங்கம் இன்னும் நாட்டின் கணிசமான பகுதியின் மீது கட்டுப்பாட்டைக் கொண்டுள்ளது. தொய்வில்லாமல் மோதல் தொடர்கிறது. இரு தரப்பினரும் தாக்குதல்களை அதிகரித்துள்ளனர். சிரியாவை ஆதரிப்பவர்கள் யார் யார்? சிரிய அதிபர் பஷார் அல் அசாத்துக்கு பல நாடுகள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றன. மிகவும் குறிப்பிடத்தக்க ஆதரவாளர்களில் ஈரான் அசாத்தின் உறுதியான கூட்டாளியாக இருந்து வருகிறது. ஈரானுவ மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக்கிய ஷியா போராளிகள் குழுக்களும் சிரிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக இயங்கி வருகின்றன. அடுத்ததாக ஈராக் சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஆதரிப்பதற்கான ஈராக்கின் உறுதிப்பாட்டை ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சூடானி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் சிரியாவுடன் ஒற்றுமையை காட்டியுள்ளார்.
ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் பயங்கரவாதத்திற்கு எதிரான சிரியாவின் போருக்கும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கான முயற்சிகளுக்கும் தனது நாட்டின் ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நாடுகள் ரஷ்யாவுடன் சேர்ந்து நடந்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் அசாத்தை தொடர்ந்து ஆதரிக்கின்றன. சிரியா அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் பல சாத்தியமான காட்சிகள் வெளிவரக்கூடும். ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் (HTS) சமீபத்திய முன்னேற்றங்களில் முன்னணியில் இருக்கும் இந்த போராளிக் குழு குறிப்பாக ஹோம்ஸ் போன்ற முக்கிய நகரங்களை கைப்பற்றினால் கட்டுப்பாட்டை நிறுவ முயற்சிக்கலாம். துருக்கி இந்த மோதலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது. மேலும் சிரியாவில் ஒரு புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கலாம். துருக்கி ஒரு சுன்னி அரபு பெரும்பான்மை ஆட்சியை உருவாவதை ஆதரிக்கக்கூடும். அரேபியரான பசார் அல் அசாத் ஷியா பிரிவைச் சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் சுன்னி அரபு முஸ்லிம் நாடுகள் பாலஸ்தீனத்தை கைவிட்டு இஸ்ரேல் பயங்கரவாதத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்த நிலையில் பசார் அல் அசாத் ஈரானுடன் இஸ்ரேலை கடுமையாக எதிர்த்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து குர்திஷ் படைகள். வடகிழக்கு சிரியாவில் உள்ள குர்திஷ் பிராந்தியங்கள் கடந்த காலத்தில் செய்ததைப் போலவே தங்கள் சொந்த சுயாட்சி நிர்வாகத்தை நிறுவ முயற்சிக்கலாம். ஈராக், சிரியா, துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்து கணிசமான நிலப்பகுதியை பிரித்து குர்திஷ் நாடாக உருவெடுக்க நீண்ட காலமாக குர்திஷ் படைகள் போராடி வருகின்றன. அமெரிக்க இவர்களுக்கு ஆதரவளித்த நிலையில் துருக்கி இவர்களை முதன்மையான எதிரிகளாக்கி கடுமையாகத் தாக்கி வருகிறது. சிரியாவில் குர்திஸ்கள் காய் ஓங்கினால் அது துருக்கிக்கு தீராத தலைவலியாகப் போய்விடும் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பில்லை. இவை அனைத்தையும் தாண்டி சிரியா துண்டு துண்டாக சிதறக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக கருதப்படுகிறது. சிரியாவின் வெவ்வேறு பிராந்தியங்கள் பல்வேறு பிரிவுகளால் கட்டுப்படுத்தப்படலாம். இது நீண்ட காலத்திற்கு உறுதியற்ற தன்மை மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கும். நிலைமை மிகவும் நிச்சயமற்றதாக உள்ளது மற்றும் விளைவு பல்வேறு உள் மற்றும் வெளிப்புற சக்திகளின் நடவடிக்கைகளைப் பொறுத்துள்ளது. அடுத்து குர்திஷ் படைகள். வடகிழக்கு சிரியாவில் உள்ள குர்திஷ் பிராந்தியங்கள் கடந்த காலத்தில் செய்ததைப் போலவே தங்கள் சொந்த சுயாட்சி நிர்வாகத்தை நிறுவ முயற்சிக்கலாம். ஈராக், சிரியா, துருக்கி ஆகிய நாடுகளிலிருந்து கணிசமான நிலப்பகுதியை பிரித்து குர்திஷ் நாடாக உருவெடுக்க நீண்ட காலமாக குர்திஷ் படைகள் போராடி வருகின்றன. அமெரிக்க இவர்களுக்கு ஆதரவளித்த நிலையில் துருக்கி இவர்களை முதன்மையான எதிரிகளாக்கி கடுமையாகத் தாக்கி வருகிறது. சிரியாவில் குர்திஸ்கள் காய் ஓங்கினால் அது துருக்கிக்கு தீராத தலைவலியாகப் போய்விடும் என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பில்லை. இவை அனைத்தையும் தாண்டி சிரியா துண்டு துண்டாக சிதறக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக கருதப்படுகிறது. சிரியாவின் வெவ்வேறு பிராந்தியங்கள் பல்வேறு பிரிவுகளால் கட்டுப்படுத்தப்படலாம். இது நீண்ட காலத்திற்கு உறுதியற்ற தன்மை மற்றும் மோதலுக்கு வழிவகுக்கும். நிலைமை மிகவும் நிச்சயமற்றதாக உள்ளது மற்றும் விளைவு பல்வேறு உள் மற்றும் வெளிப்புற சக்திகளின் நடவடிக்கைகளைப் பொறுத்துள்ளது. அனைத்துக்கும் மேலாக சிரிய அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தால் இஸ்ரேல் சில மூலோபாய நன்மைகளைப் பெறக்கூடும். இங்கே சில முக்கிய புள்ளிகள் என்னவென்றால் ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லாவின் பலவீனம். அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி சிரியாவில் ஈரானின் செல்வாக்கை பலவீனப்படுத்தும் மற்றும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவுக்கான விநியோக வழிகளை சீர்குலைக்கும். இது இஸ்ரேலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மூலோபாய ஆதாயமாகும், ஏனெனில் அது நீண்ட காலமாக ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லா இரண்டையும் பெரிய அச்சுறுத்தல்களாக கருதி வருகிறது. இஸ்ரேல் உருவாக்கத் துடிக்கும் பஃபர் ஜோன். தெற்கு சிரியாவில் எதிரிப்படைகள் அதன் எல்லைகளை நெருங்குவதைத் தடுக்க இஸ்ரேல் ஒரு இடையக மண்டலத்தை, அதாவது ஒரு பஃபர் ஜோனை நிறுவக்கூடும். இது கோலன் ஹைட்ஸ் நெடுகிலும் அதன் பாதுகாப்பை அதிகரிக்கும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. இஸ்ரேலின் பிராந்திய செல்வாக்கு. சிரியாவின் வீழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அதிகார வெற்றிடம் இஸ்ரேலை பிராந்தியத்தில் அதன் செல்வாக்கை அதிகரிக்க அனுமதிக்கும். சிரியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்க மற்ற பிராந்திய சக்திகளுடன் அணிசேரக்கூடும். குறிப்பாக தங்களது குடும்ப அரசாட்சி பிடியின் கீழ் வைத்திருக்கும் அனைத்து சர்வாதிகார அரபு நாடுகளும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்துவிடும். எதிர்காலத்தில் அகண்ட இஸ்ரேலை அமைக்கும் ஜியோனிஸ்டுகளின் முயற்சி தொய்வில்லாமல் தொடர்வதற்கு பிரகாசமான வாய்ப்புகளை உருவாக்கும். இருந்தபோதிலும் சிரியாவின் சரிவு பிராந்தியத்தில் உயர்ந்த உறுதியற்ற தன்மை மற்றும் குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இஸ்ரேலுக்கு புதிய பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்தக்கூடும். மேலும்
புதிய சிரிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக வலுப்பெறும் நிலையில் 1947க்கு முன்பிருந்த பாலஸ்தீன நிலப்பரப்பு மீண்டும் பாலஸ்தீனமாக முழுமையாக மாறவும் வாய்ப்பிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக பஷார் அல் அசாத் பல காலமாக செயலற்றிருந்த நிலையில் துடிப்பான மற்றும் ஆக்கபூர்வமான புதிய சிரிய அரசாங்கம் ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிரானதாக அமைந்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் தட்டிவிடுங்கள். நன்றி.